தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான். இந்த வசனத்துல இருந்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். பக்தி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இடத்துல சிலர்கிட்ட குறைந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப குறையுது. வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே மட்டும் சர்ச்சு போகிறவங்க இருக்கிறாங்க. அதுலேயும் அந்த ஒரு சண்டையும் போகாமல் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் சின்ன வயசில் எங்களை பாட்டி வீட்டுக்கு போகும்போது சர்ச்சு கூட்டு போவாங்க. அப்போது பார்த்திங்கன்னா கிராமத்தில் உள்ள சர்ச்சு. அப்போது முன்பதாகவே ஆலய ஆராதனைக்கு முன்பதாகவே அநேகர் பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சிட்டு இருப்பாங்க. செகண்ட் பெல் எல்லாம் மெதுவாக தான் அடிக்கும். அப்படி இருக்கும். இப்பவும் நாங்கள் ஊழியத்து நிமித்தம் அநேக இடங்கள் போயிட்டுருக்கோம். சில சர்ச்சஸில் இதே மாதிரி பாடுறாங்க. முன்னாடியே பாட்டு பாடி ஆண்டவர் துதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சில சர்ச்சஸில் நாங்கள் முதலாக போயிடுவோம். ஆனால் வரவங்க பார்த்திங்கன்னா மெதுவாக தான் வருவாங்க. அப்படியும் நாங்கள் பார்க்குறோம். அது ரொம்ப பக்தி குறையுது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அதே தான் இந்த வசனத்துலேயும் பார்க்கும். பக்தி இந்த நாட்களில் குறைந்து கொண்டு வருகிறது. நம்மகிட்ட ஆண்டவர் நம்முடைய பக்தியை அதிகமாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. நம்ம ஆண்டவரை தேடுறதா இருக்கட்டும், வேத வாசிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவரை துதிக்கிறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அதிகமாகணும். நம்ம இன்னும் பக்தி உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. நம்ம அதை பூர்த்தி செய்வோம். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம்.